ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 101வது ശ്ലോകം 4 நாமங்களாக்கும் இதில் இருக்கு. 491லேருந்து 494 வரைக்குமான நாமங்கள். കാളരാത്രി തുടങ്ങിയ ശക്തികളാൽ അനാഹത ചക്രത്തോട് 12 ദളങ്ങളിൽ ഉட்கார்ந்து இருக்கிற தேவியை எல்லாரும் பூஜிக்கிறா. நெய் சேர்த்தின நெய் பாயசம், நெய்யில உண்டாக்கின அப்பம் இப்படியெல்லாம் விரும்புகிறவளாக்கும் தேவி. மகாவீரேந்திரர்களுக்கு வரத்தை கொடுக்கிற தேவி, ராகினி தேவியோடு சொரூபம் இருக்கிற தேவி. சப்த தாதுக்களில் ரத்தம் அப்படிங்கிற தாதுல இருக்கிற தேவியத்தான் இங்க வர்ணனை செய்யப்படுறது இந்த ஸ்லோகத்திலையும். காளராத்ரியாதிசக்த்யௌகவ்ருதா ஸ்னிக்தௌதன பிரியா மகாவீரேந்திரவரதா ராகிண்யம் வா സ്വരൂപിണി. നാല് നാമങ്ങളാക്കും ഇതിൽ ഇருக்கு. കാളരാത്രി ആദി, കാളരാത്രി ആദി ശക്തി ഔഗവൃത, ഇത്രയും പദങ്ങളാക്കും இந்த நாமத்தில் இருக்கு. பதங்களை பிரிக்காதக்கு வேணும் தேவியோட நாமங்களை சொல்லறதுக்கு. காளராத்ரியாதி சக்தியௌகவ்ருதா, காளராத்ரி ஆதி சக்தி ஔகவ்ருதா, ഇത്രയും പദങ്ങൾ കൂടിച്ചേർന്ന നാമം. സ്നിഗ്ധ ഓദനപ്രിയ കൂടിച്ചേർന്നാക്കും സ്നിഗ്ധൗദനപ്രിയ. മഹാവീരേന്ദ്ര വരദ, മഹാവീരേന്ദ്ര മഹാവീര ഇന്ദ്ര, മഹാവീരേന്ദ്ര വരദ. രാഗിണി അംബാ സ്വരൂപിണി, രാഗിണ്യംബാ സ്വരൂപിണി. നാനൂറ്റി 491லேருந்து 494 വരയ്ക്കുமான നാമങ്ങളാക്കും ഇതിൽ இருக்கு. 491வது நாமம் 10 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. കാളരാത്രിയാദി ശക്തിയൗഗവൃത, കാളരാത്രി തുടങ്ങിയ 12 ശക്തികളാൽ சூழ்ந்து நிற்கப்பட்டவளாக்கும் தேவி. 12 சக்திகள் இருக்கிற அநாகத பத்மத்தோடு ஓரோ தளத்திலையும் ஸ்திதி பண்ணற காளராத்திரி கண்டிதா இப்படி இருக்கிற அக்ஷர சக்திகளால சேவிக்கப்படுறவளாக்கும் தேவி. காளராத்திரி தொடங்கின சக்திகளோடு கூட்டத்தால சூழ்ந்து நிற்கப்பட்ட ஜெகதம்பிகை. தேவி பாகவதத்துல கௌஷிகி தேவியோடு உத்பவம் வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் இருக்கு. பார்வத்யாஸ்து ஷரீராத்வை நிஸ்ருதாம் சாம்பிகா ததாம் கௌஷிகேதி சமஸ்தேஷு ததோ லோகே பட்யதே நிஸ்ருதாயாம் து தஸ்யாம் சா பார்வதி தனுவ்யத்யயாத் கிருஷ்ணரூபாத சஞ்சாதா காளிகா சா பிரகீர்த்திதா.
മഷീവർണാ മഹാഘോരാ ദൈത്യാനാം ഭയവർദ്ധിനി കാളരാത്രീതി സാ പ്രോക്ത സർവകാമഫലപ്രദാ. பார்வதிதேவியோட சரீரத்திலேருந்து உத்பவிச்சு கௌஷிகி அப்படிங்கிற பேரில் ஃபேமஸ் ஆன தேவி. அந்த கௌஷிகி தேவி உத்பவிச்சோன கருப்பு கலர்ல இருந்தா தேவி. அதனால தேவிக்கு காளிகா அப்படிங்கிற பேர் கிடைச்சது. துஷ்டர்களுக்கு பயத்தையும் நல்லவர்களுக்கு எல்லாவித அபிஷ்ட சித்தியையும் கொடுக்கறதுனால தேவிய காளராத்திரி அப்படின்னு கூப்பிடப்படுறது. ശുംഭ നിശുംഭர்களுമായിട്ടുള്ള യുദ്ധത്തില് ചണ്ഡികാദേവിയെ ഹെൽപ്പ് പண்றதுக்காയിട്ട് സപ്തമാതാക്കളോട് കൂട്ടം அங்க வந்து சேர்ந்ததாயிட்டு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. சப்தமாதாக்கள் மட்டுமில்லை, வேறையும் நிறைய தேவிகள் அங்க வந்து சேர்ந்தா. பிரம்மாணி தேவி, வைஷ்ணவி தேவி, மாகேஸ்வரி தேவி, கௌமாரி தேவி, இந்திராணி தேவி, வாராகி தேவி, நரசிம்ஹ தேவி, நரசிம்ஹ ரூபத்தோடு சக்தி தேவியாக்கும் நரசிம்ஹி. அதே மாதிரி யமனோடு சக்தி தேவியாக்கும் யாம்யா அப்படிங்கிற தேவி. குபேரனோடு சக்தி பாவமாக்கும் கௌபேரி அப்படிங்கிற தேவி. இந்திரனோடு சக்தியாக்கும் இந்திராணி. பகவான் ஸ்கந்தன் அந்த குமாரனோடு சக்தியாக்கும் கௌமாரி. மகேஸ்வரனோடு சக்தி ஸ்வரூபம் மாகேஸ்வரி. வராக அவதாரமெடுத்த பகவானோடு சக்தி ஸ்வரூபம் வாராகி. பகவான் விஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூபம் வைஷ்ணவி. பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபம் பிரம்மாணி. இப்படின்னு நிறைய தேவிகள் தேவிக்கு ചുറ്റിലും സൂഴ്ந்து നിന്ന. அதனால വാഗ്ദേവികൾ ദേവിയെ കാളരാത്ര്യാദി ശക്തിയൗകവൃതാ, കാളരാത്രി തുടങ്ങിയ சக்திகளோடு கூட்டத்தால சூழ்ந்து நிற்கப்பட்ட தேவி அப்படின்னு கூப்பிடுறா. நைமித்திக பிரளயத்துக்கு காளராத்திரி அப்படின்னு பேர் இருக்கு. 492வது நாமம் ஸ்னிக்தௌதன பிரியா. സ്നിഗ്ധ ഓദന പ്രിയ. പദങ്ങളെ പിരിക്കാതെ കൂട്ടിച്ചേർത്തിയാക്കും നമ്മൾ നാമങ്ങളെ ചൊല്ലണം. സ്നിഗ്ധൗദന പ്രിയ 6 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. நெய் கலர்ந்த உணவு தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். நெய் பாயசம், அதே மாதிரி நெய்யில ഉണ്ടാക്കിன നെയ്യപ്പം, നെയ്യാല ഉണ്ടാക്കിன சக்கரை பொங்கல், இதெல்லாம் தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். நெய்யில உண்டாக்கின உணவை சாப்பிட்றதுக்கு தால்பரியம் இருக்கிறவளாக்கும் தேவி. அப்படிங்கிறதுனால ஸ்னிக்தௌதன பிரியா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் கூப்பிடுறா. தேவிக்கு ரொம்ப பிரியமானதாக்கும் சாத்விகமான உணவு. சத்குணம் நிறைய இருக்கிறவா சாத்விகமான உணவை சாப்பிடணும் அப்படின்னு பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லியிருக்கார். ஆயுசத்வபலாரோக்ய சுகப்ரீதி விவர்தனா ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹ்ருத்யா ஆஹாரா சாத்விக பிரியா. ஆயுசு, அதே மாதிரி சரீரபலம், மனபலம், சுகம், பிரீதி இதெல்லாம் உண்டாக்குறதாக்கும்
ரொம்ப சத்குணங்களை கொடுக்கக்கூடிய உணவு. டேஸ்ட் இருக்கிறதும் நெய் ஆட் பண்ணினதும் எண்ணெய் சேர்த்ததுமான தாது புஷ்டி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல ஆகாரங்கள் சாத்விகமான வாளுக்கு பிரியப்பட்டதாக்கும் அப்படின்னு பகவான் சொன்னார். மனசு சாந்தமாகறதுக்கும் ஆரோக்கியம் நிலநிற்கிறதுக்கும் ஜாஸ்தி எருவும் புளியும் சவர்ப்பு இருக்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் வறுத்ததும் பொரிச்சதும் எல்லாமான பட்சணங்களை சாப்பிடப்படாது அப்படின்னு ஆயுர்வேத சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. தேவிக்கு ரொம்ப ரொம்ப சாத்விகமான உணவாக்கும் பிரியா. அதனாலேயாக்கும் இங்க சொல்லப்பட்டது ஸ்னிக்தௌதன பிரியா. 493வது நாமம் மகாவீரேந்திர வரதா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. மகாவீர இந்திரவரதா. நாமங்களோடு நடுவில் பதம் பிரிக்காதக்கு வேணும் நாமங்களை சொல்லறதுக்கு. அதனால மகாவீரேந்திர வரதா. மகாவீரன் சொன்னா பிரகலாதன். பிரகலாதனுக்கும் இந்திரனுக்கும் வரத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி, வரத்தை கொடுத்தவளாக்கும் தேவி. காமக்ரோதாதிகளை ஜெயிச்ச மகாவீரர்களாயிருக்கிற பிரம்மஜானிகளுக்கு வரத்தை கொடுக்கிறவள் தேவி இப்படின்னு எல்லாம் அர்த்தம். ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலியாக்கும் தேவி. அசுரர்கள் கிட்ட யுத்தம் செய்யறத தேவி ரொம்ப ரொம்ப பராக்கிரமம் காட்டுவள். அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் லலிதோபாக்கியானத்துல இருக்கு. பண்டாசுரனுமாയിട്ടുള്ള யுத்தத்துல பண்டாசுரன் பிரயோகிச்ச அஸ்திரங்களை சூட்டபிளான பிரத்யஸ்திரத்தால தேவி நிர்வீரியமாக்கினா. அந்தகாஸ்திரம் சசர்ஜோச்சே சம்க்ருத்தோ பண்டதானவ மகாமிருத்யுஞ்சயாஸ்திரேன நாசயாமாச தத்பலம். கோபத்தோடு கூடிட்டு பண்டாசுரன் ரொம்ப சக்தி வாய்ந்த அந்தகாஸ்திரத்தை தேவிக்கு நேர பிரயோகிச்சான். தேவி என்ன பண்ணினா, மகாமிருத்யுஞ்சய அஸ்திரத்தால அந்த அந்தகாஸ்திரத்தை நிர்வீரியமாக்கினா. അന്തകാസ്ത്രമാക്കും ബണ്ടാസുരൻ പ്രയോഗിച്ചത്. അന്തകൻ ജനന യമൻ, അന്തകനോട് അന്തകൻ ജനന പരമേശ്വരൻ. அந்த பரமேஸ்வரனோடு அஸ்திரத்தை ഉപയോഗിച്ച് ബണ്ടാസുരനോട് അന്തകാസ്ത്രത്തെ ദേവി നിർവീര്യമാക്കിന. മഹാമൃത്യുഞ്ജയ അസ്ത്രത്താല നിർവീര്യമാക്കിന. தொடர்ந்து பண்டாசுரன் ஆயுர் நாசம் அப்படிங்கிற மகாஸ்திரம் பிரயோகிச்சான். தேவி அதையும் നിർവീര്യമാക്കിട്ടാ. കാലസംഘർഷണീ രൂപமான പ്രത്യസ്ത്രം ദേവി പ്രയോഗിച്ച് ஆயுர்நாசனம் அப்படிங்கிற மகாஸ்திரத்தை நிர்வீரியமாக்கினா. ஆயுஷ அதாவது காலத்தை இல்லாம பண்றதாக்கும் ஆயுர்நாசாஸ்திரம், ஆயுர்நாசனாஸ்திரம். தேவி பிரயோகிச்ச பிரத்யஸ்திரம் கால சங்கர்ஷணி அப்படிங்கிற அஸ்திரமாக்கும். காலத்தை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறது அப்படிங்கிற அஸ்திரம்.
காலத்தை நன்னா தீர்கிப்பிக்கிற அஸ்திரம். காலத்தை இல்லாம பண்ணுற அஸ்திரத்தை பண்டாசுரன் அனுப்பினோன்னு அதை நிர்வீரியமாக்கிறதுக்கு காலத்தை தீர்க்கப்படுத்துற அஸ்திரத்தை தேவி திரும்ப அனுப்பி அந்த அசுரனோட அஸ்திரத்தை நிர்வீரியமாக்கினா. மகாவீரனான பிரகலாதனுக்கு வரம் கொடுத்தவளாக்கும் தேவி. அதே மாதிரி இந்திரனுக்கும் தேவி வரம் கொடுத்திருக்கா. தேவேந்திரனுக்கு வரம் கொடுத்தவளாக்கும் ஜெகதம்பிகை. தேவி பாகவதத்துல சதுர்த்த ஸ்கந்தத்துல தேவாசுர யுத்தம் நடக்கிறத தேவேந்திரன் ஸ்துதிச்சதும் தேவி பிரத்யட்சப்பட்டு வரங்கள் கொடுத்ததும் சொல்லப்பட்டிருக்கு. அசுர ராஜாவான பிரகலாதனோடு தலைமையில அசுரர்களும் தேவேந்திரனோடு தலைமையில தேவேந்திரனும் நிறைய காலம் யுத்தம் பண்ணினா. அசுர குருவான சுக்கராச்சாரியரோட மந்திரசக்தியால அசுரர்களோடு பலம் வர்த்திச்சது. தேவ சைன்யத்துக்கு அசுரர்களை தோக்கடிக்கிறதுக்கு சிரமமாயிடுத்து. இந்த டைம்ல தேவகுருவான பிருகஸ்பதியோடு உபதேச பிரகாரம் தேவேந்திரன் பக்தியோடு கூடிட்டு ஜெகதம்பிகைய ஸ்துதிச்சார். அந்த ஸ்துதியால குஷியான தேவி சிங்கத்து மேல ஏறிண்டு சங்கு சக்கர கதாபத்மங்கள் தரிச்சுண்டு பிரத்யட்சமானா. தேவேந்திரன் இந்த அசுரர்களை தோக்கடிக்க முடியலை அப்படின்னு தேவிட்ட சங்கடம் சொன்னார். தேவி தேவேந்திரனை சமாதானப்படுத்தி அசுரராஜாவான பிரகலாதன் கிட்ட யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு சொன்னா. தேவி சொன்னதை அப்படியே கேட்டார் பிரகலாதன். காரணம் ரொம்ப ரொம்ப சத்குணம் இருக்கிற அசுரனாக்கும் பிரகலாதன். அதனால தேவி சொன்னதை கேட்டுண்டு பிரகலாதன் யுத்தத்தை நிப்பாட்டினார். பதவி நஷ்டப்பட்டு தேவலோகத்திலேருந்து ஓடிப்போன இந்திரனுக்கு பதிலாயிட்டு நகுஷனை தேவேந்திரனாயிட்டு அங்க உட்கார வச்சா. இந்திரபத்னியான இந்திராணி நகுஷனுக்கு மனைவியாயிட்டு வரணும் அப்படின்னு நகுஷன் நிர்பந்தம் பண்ணினோன பதிவிரதையான சஜிதேவி ஜெகதம்பிகையை பிரார்த்திச்சா. ஜெகதம்பிகை பிரத்யட்சமாயிட்டு சஜிதேவிய இந்திரபத்னிய சமாதானப்படுத்தினா. ഋഷികളെല്ലാം ചുമந்து നടக்கிற പല്ലക്കില യാത്ര ചെയ്യർത്ത സ്പീഡ് പത്താത്തതിനാല പല്ലക്ക ചുമந்து നടக்கிற അഗസ്ത്യ മഹർഷിയെ നഹുഷൻ കാലാല മിതിച്ചാർ. കോപം വന്ന് അഗസ്ത്യ മഹർഷി നഹുഷനെ ശപിച്ച് പെരുമ്പാമ്പാക്കി മാറ്റിനാർ. സജീദേവിയോട് ദുഃഖം പരാശക്തി ഇൻഡയറക്റ്റായിട്ട് அங்க இல்லாம பண்ணினா. தேவேந்திரனுக்கு மறுபடியும் தேவராஜ பதவியில உட்காரத்துக்கான சந்தர்ப்பம் ஜெகதம்பை சிருஷ்டிச்சு கொடுத்தா. இப்படியாக தேவி பிரகலாதனுக்கும் இந்திரனுக்கும் வரத்தை கொடுத்திருக்கா. 494வது நாமம் 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. രാഗിണ്യംബാ സ്വരൂപിണി. സപ്തധാതുക്കളിലെ രക്തത്തിലെ വസിக்கிற ராகினி தேவியாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாக்தேவிகள் லலிதாம்பிகைய ராகிண்யம்பா ஸ்வரூபிணி அப்படின்னு ஸ்துதிக்கிறார். அநாகத சக்கரத்தோடு அதிஷ்டான தேவதையாயிருக்கிற ராகினி தேவியாயிட்டு இருக்கிற தேவியை ஸ்துதிக்கிறா. ராகினி அப்படிங்கிற பேரோடு கூடின தேவி ஸ்வரூபம் ராகிண்யம்பா ஸ்வரூபிணி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. ஜெகதம்பிகையோடு சைதன்யத்திலேந்தே உண்டான ராகினி தேவியோடு அந்த ஸ்வரூபம்.
சூக்ஷ்ம சரீரத்தில் மூலாதாரத்துக்கு மேலே சுவாதிஷ்டான பத்மம் ஸ்திதி பண்ணுறது. அந்த பத்மத்தில் ராகினி தேவி உட்காந்துருக்கா. அங்கேயாக்கும் எப்பவும் ராகினி தேவி அதிவசிக்கிறா. அந்த ராகினி தேவியை ஆக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். നീലത്താമരയോട് കളറാക്കും ദേവിക്ക്. പലതരം ആയുധങ്ങൾ കയ്യിൽ വെച്ചിട്ട് ഉയർത്തിപ്പിടിച്ച കൈകളോട് കൂടിയിരിக்கிற தேவி. அந்த கைகளோடு அந்த தேஜஸால தேவியோடு அழகு ஜாஸ்தி ஆகிறது. நிறைய நிறைய திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு அலங்காரத்தோடு கூடி இருக்கிற தேவி. ஆனந்த பாவத்திலேக்கும் தேவி உட்கார்ந்துட்டு இருக்கா. தேவிக்கு 3 கண்கள் இருக்கு, 2 முகங்கள் இருக்கு. அதே மாதிரி வெளியில நின்று நிற்கிற 2 தேற்றப்பல்லுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. ராகினி தேவியோடு சொரூப வர்ணனை சச்சக்கர நிரூபணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அத்ரைவ பாதி சததம் கலு ராகினி சா அப்படிங்கிற அந்த வர்ணனை.